இயேசு கிறிஸ்துவின் இனிய இன்ப நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் அன்பின் நல்வாழ்த்துக்கள். இந்த உலகத்தில் எந்த ஒரு மனுஷனும் தன்னை பரிபூர்ண பரிசுத்தவான் என்றும் நல்லவன் என்றும் சொல்லிக் கொள்ள முடியாது. ஒரு தடவை ஒரு மனுஷன் இயேசுவை பார்த்து நல்ல போதகரே என்று அழைத்த போது, நீ என்னை நல்லவர் என்று சொல்வானேன்? தேவன் ஒருவரை தவிர நல்லவர் ஒருவர் இல்லையே என்று ஆண்டவர் பதில் தந்ததை நாம் வாசித்து இருக்கிறோம். வாசித்து பாருங்கள். மத்தேயு எழுதிய சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 16 மற்றும் 17ஆம் வசனங்கள். இயேசுவின் இரத்தத்தினாலே கழுவப்பட்டாலும் ரட்சிக்கப்பட்டாலும் பாவ சுபாவம் சில பேர் மத்தியிலே தலை தூக்கி அவர்கள் பாவத்தை செய்ய வைத்துவிடும். ஆனாலும் உடனே அவர்கள் சுதாரித்துக் கொண்டு தேவ சமூகத்தில் தேவனிடம் அறிக்கையிட்டு அந்த பாவத்தில் இருந்து விடுதலையாகி மீண்டும் பாவங்கள் தங்களை மேற்கொள்ளாதபடி மிகவும் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். இதற்கு ஒரு நல்ல உதாரணம் தாவீது. மாம்ச இச்சையின் காரணமாக உரியாவின் மனைவி பத்சேபாளை உரியாவை கொண்டு தன்னுடைய மனைவி ஆக்கி கொண்டாலும் தீர்க்கதரிசி மூலமாக கர்த்தர் தாவீதிடம் பேசிய போது அவன் தேவ சமூகத்தில் மன்னிப்பு கோரி அதற்குரிய தண்டனையும் பெற்றுக் கொள்கிறான். அதன் பின்பு தாவீது மாம்ச இச்சையில் விழுந்தான் என்று எங்கும் எழுதப்படவில்லை. பிரியமானவர்களே, இப்படிப்பட்ட தாவீது கர்த்தரின் இருதயத்திற்கு ஏற்றவனாக மாறினான். நாமும் கர்த்தருக்கு பிரியமானதை செய்து தாவீதை போல் மாற முடியும். அப்படி மாறினால் ஆடுகளின் பின்னே நடந்த தாவீதை அரசனாக்கி அழகு பார்த்த கர்த்தர் நம்மையும் எந்த சூழ்நிலையிலும் பாதுகாத்து நம் சத்துருக்களை எல்லாம் நமக்கு முன்பாக நிர்மூலமாக்கி நம்மை உயர்த்தி வாழ வைக்க வல்லவர். வாசித்து பாருங்கள். 1 நாளாகமம் 17ஆம் அதிகாரம் 8வது வசனம். பிரியமானவர்களே, தாவீது பாவம் செய்தவன், கொலைகாரன். ஆனாலும் தான் செய்த பாவத்திற்காக மனம் கசந்து தேவ சமூகத்தில் அழுது, பரிசுத்த ஆவியை என்னிடத்தில் இருந்து எடுக்காமல் இரும் என்று அவன் தேவ சமூகத்தில் விண்ணப்பிக்கிறான். அவன் காக்கப்பட்டான், இஸ்ரவேலின் ராஜாவானான். தாவீது போன இடத்திலெல்லாம் கர்த்தர் அவனை காப்பாற்றினார் என்று 1 நாளாகமம் 18ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலே நாம் வாசித்து தெரிந்து கொள்ளலாம். கர்த்தரை நம்முடைய ஆதாரமாக வைத்துக் கொண்டால் நாம் எங்கு சென்றாலும் அவர் நம்மை கைவிடுவதில்லை. ஒரு தாய் தேற்றுவது போல நம்மை தேற்றி எல்லா சமயத்திலும் நடத்த வல்லமை உள்ளவர் நாம் ஆராதிக்கிற கர்த்தர். யோசுவாவிடம் கர்த்தர், நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடு இருக்கிறார் என்றார். வாசித்து பாருங்கள். யோசுவாவின் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். பிரியமானவர்களே, மோசே இஸ்ரவேல் ஜனங்களை வழி நடத்தினான். அவர்களுடைய கானான் பயணத்தில் ஏற்பட்ட எல்லா குறைவுகளையும் நிறைவுகளையும் தேவைகளையும் மோசே தேவ சமூகத்தில் ஜெபித்து அவைகளை சரி செய்தான், பெற்றுக்கொண்டான். மோசே எங்கும் போர் செய்யவில்லை. ஆனால் யோசுவா கானானை பிடிக்க மொத்தம் 19 யுத்தங்களை செய்ய வேண்டியிருந்தது. எல்லா யுத்தங்களிலும் கர்த்தர் யோசுவாவோடு கூட இருந்து ஜெயத்தை கொடுக்கிறார். கர்த்தர் நம் பட்சத்தில் இருக்கின்ற போது நம்மை அசைக்கும்படியாக கர்த்தர் யாரையும் அனுமதிக்க மாட்டார். நாம் எங்கு சென்றாலும் கர்த்தர் நம்மோடு இருக்கிற பட்சத்தில் நம்மை பாதுகாத்து வழிநடத்துவார். நீ போகிற இடத்தில் எல்லாம் உன்னை காத்து இந்த தேசத்திற்கு உன்னை திரும்பி வர பண்ணுவேன். கர்த்தராகிய நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை என்று யாக்கோபுக்கு கர்த்தர் கொடுத்த வாக்கு தத்தம் நிறைவேறியதை நாம் ஆதியாகமத்தில் வாசிக்க முடியும். வாசித்து பாருங்கள். ஆதியாகமம் 28ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். இவர்களுக்கெல்லாம் கர்த்தர் தேவனாயிருந்து பாதுகாத்து வழி நடத்தி ஆசீர்வதித்து வாழ வைத்தவர் உங்களையும் நடத்துவார், ஆசீர்வதிப்பார், வாழ வைப்பார். தாவீதை போல தேவனிடம் பிரியமாயிருங்கள்,
யோசுவாவை போல் தேவையான நேரங்களில் கர்த்தரிடம் பேசி கட்டளைகளை கொடுங்கள். யாக்கோவை போல பிடிவாதமாக ஆசீர்வதியும் ஆண்டவரே என்று வைராக்கியமாக இருங்கள். நிச்சயமாக நாகும் 1:15 சொல்லப்பட்டது போல், பிரியமானவனே, பிரியமானவளே, சகாயத்தை தேவன் அனுப்புவார். நீங்கள் உங்கள் பண்டிகைகளை கொண்டாடுங்கள், உங்கள் பொருத்தனைகளை செலுத்துங்கள். துஷ்டன் இனி உங்கள் வழியாய் கடந்து வருவதில்லை. அவன் முழுவதும் சங்கரிக்கப்பட்டான். விசுவாசியுங்கள், ஜெயம் உங்களுக்கே. கர்த்தாவே, இந்த நல்ல நேரத்திற்காக உம்மை ஸ்தோத்தரிக்கின்றோம். உமது பிள்ளைகள் எந்த நிலையில் இருந்தாலும் அவர்கள் உமக்கு பிரியமானதை செய்து உம்முடைய பாதுகாப்புடனும் ஆசீர்வாதத்துடனும் உமது கிருபையாலே அவர்கள் செழிப்பாய் வாழ நீ அவர்களோடு இருக்கிற தயவுக்காக உமக்கே நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஆமேன். இந்த காணொளியை பார்த்த உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் தேவன் தாமே அபரிமிதமாக ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.